கும்ப லக்னமாகி லக்னத்தில் ராகு இருந்து 7ஆம் இடத்திலிருந்து பார்த்த சனி தசையில் அவர் ஆக்சிடென்ட்ல உயிரிழந்தார் தீபாவளி அன்னைக்கு. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு சிம்பிள் கேள்விங்க, ஆனால் பலவிதமான வழிகளில் பதில் சொல்கிற மாதிரியான ஒரு கேள்வி. ஒரு சிம்பிள் கேள்வி என்ன கேட்டுட்டீங்க, அண்ணன் சனி தசை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தன்மை, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான தன்மை, ஒவ்வொரு இணைவுக்கும், ஒரு கிரகத்தின் இணைவுக்கும் சரி, ஒரு பார்வைக்கும் சரி, வித்தியாசமான அமைப்புகளில் சனியினுடைய தசை நடக்குங்க. சரி, இயல்பாக இருக்கக்கூடிய தன்மைகளில் ஒவ்வொரு லக்னத்தினுடைய தன்மை என்ன? தயவு செஞ்சு ஜோதிடம் பழகிறவங்க எந்த லக்னத்துக்கு சனியின் ஆதிபத்தியம் என்ன? மேஷ லக்னமாக இருந்தால் சனி தன்னுடைய 10, 11ஆம் அதிபதியாக வந்துடுவார். ஆதிபத்திய ரீதிகளில் 10ஆம் அதிபதி வேலையை கொடுக்கணும், 11ஆம் அதிபதி லாபத்தை கொடுக்கணும் அப்படின்ற அமைப்புகளில் இந்த வீட்டுக்கு ஓனராக வந்துடுவார். ஓனராக தான் வருவார், சரிங்களா? அதே மாதிரி ரிஷபதுலாம் லக்னத்துக்கு பாக்கியாதிபதியாக வந்துடுவார். பாக்கியாதிபதியாகவும் வருவார், 10ஆம் அதிபதியாகவும் வருவார். ஓகேங்களா? இதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்த நிலையாக ஒரு மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 8, 9ஆம் அதிபதியாகவும், கடக லக்னத்துக்கு 7, 8ஆம் அதிபதியாகவும், சிம்ம லக்னத்துக்கு 6, 7ஆம் அதிபதியாகவும், கன்னி லக்னத்துக்கு 5, 6ஆம் அதிபதியாகவும், துலாம் லக்னத்துக்கு 4, 5ஆம் அதிபதியாகவும், விருச்சக லக்னத்துக்கு 3, 4ஆம் அதிபதியாகவும், தனுசு லக்னத்துக்கு 2, 3ஆம் அதிபதியாகவும், மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியாகவும் 2ஆம் அதிபதியாகவும், கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதியாகவும் விரையாதிபதி 12ஆம் அதிபதியாகவும், மீன லக்னத்துக்கு 11, 12ஆம் அதிபதியாகவும் வந்துடுவார். ஓகே, என்னங்க கடன்னு சொல்லிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா திரும்ப எடுத்து பார்த்துங்க. இப்போ ஏன் இதை நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஏங்க இது ஒன்று கேட்டதுக்கு இத்தனை விஷயம் சொல்கிறீங்க? ஒரே வார்த்தையில் சமீபத்தில் நானும் சில வீடியோக்கள் பார்க்குறேன். சனி தசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தெல்லாம் சொல்கிறாங்க. ஜோதிடத்தில் வாய்க்கு வந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. ஒருத்தருடைய ராசியும் நட்சத்திரத்தையும் வச்சுக்கிட்டு பலன் சொல்லிட முடியுமா? முடியாதுங்க. அப்படி ராசி நட்சத்திரமும் வச்சு சொல்லிக்க முடியும்னா ஏங்க ஒரு பெரிய செட்டப் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு டீம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த டீமுக்கான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு லைவ் பண்ணி மலேசியாவில் இல்லாமல் வெளியில் நீங்களே லைவை பார்க்குறீங்க தானே? நான் பண்ணுற லைவில் பார்த்தீங்கன்னா மலேசியாவை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்குறோம். நம்மளோட கிளைண்ட்ஸே வந்து ஓவர்சீஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது மலேசியா, சிங்கப்பூர், கனடா, ஸ்ரீலங்கா, தமிழ்நாடு, பெங்களூரு மாதிரியான இடங்கள்லேருந்தே நமக்கு கிளைண்ட் இருக்கிறாங்க, நம்மளோட வீடியோவை பார்க்குறாங்க. ஏன் அவ்வளோ தரமான அமைப்புகளில் பார்க்குறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உட்காந்துக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு லைவில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க. ஒரு அவர் லைவில் முடிஞ்சால் மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு பார்த்து கொடுக்க முடியுன்ற மாதிரியான விஷயத்தையும் அந்த லைவை அப்படியே எடிட் பண்ணி திரும்ப போடும்போது அது சம்மந்தப்பட்டவங்க வந்து கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. நேற்று நடந்த சண்டே, இந்த வீடியோ எப்போ வருதுன்னு தெரியல, அந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டோன்னே, அண்ணன் இது என்னோட ஜாதகம், நான் வந்து கேரள விட்டு தள்ளி இருக்கேன், நல்லது நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை. இப்படி தான் ஜோதிடம் வருமே தவிர ஒரு வார்த்தையில் வராது. சரி, சனி எப்பங்க நல்லது பண்ணுவார்? முதல் நிலையில் உங்களுடைய லக்னத்துக்கு நல்லவரா கெட்டவரா ரெண்டா பிரிங்க. எந்தெந்த லக்னங்களுக்கு அவர் நல்லது பண்ண போறாரு? ரிஷபதுலாம் லக்னத்துக்கு முதன்மை நல்லதை பண்ணக்கூடிய அவர், இயற்கை சுவரெல்லாம் கிடையாது, ஆனால் லக்ன ஆதிபத்திய ரீதியங்களில் அவரு ஒரு வகையில் 4, 5ஆம் அதிபதியாகவும் 9, 10ஆம் அதிபதியாகவும் வருவார். ரிஷபத்துக்கு 9, 10, இதுக்கு துலாத்துக்கு 4, 5. அப்போ ஏதோ ஒரு வகையில் நல்லது பண்ண போறாரு, சனி தசையில் நடத்தும். அதற்கு அடுத்த நிலையாக யாருக்கு நல்லது செய்ய போறாரு? மிதுன, கன்னி லக்னக்காரங்களுக்கு. ஏன்னா மிதுனத்துக்கு அவர் பாக்கியாதிபதியாகவும், அதற்கு பிறகு அட்டமாதிபதியாகவும், அதுக்கு பிறகு கன்னிக்கு 5ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வருவார். ஒரு ஆதிபத்தியம் கெட்டது, ஒரு ஆதிபத்தியம் நல்லது. 6ஆம் அதிபத்தியம் கெடுதல், 5ஆம் அதிபத்தியம் குழந்தை, 5ஆம் அமைப்புகள் அப்படி இப்படின்ற மாதிரியான நல்ல தன்மையை கொடுக்கணும். ஓகே, லாஸ்டாக மகர கும்ப லக்னங்களுக்கு, அவருடைய சொந்த லக்னங்களுக்கு லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் சூப்பர் இல்லைங்க. லக்னாதிபதி இப்போ சமீபத்தில் ரொம்ப நெருங்கிய அமைப்புகளில் ஒரு இறப்பு. கும்ப லக்னமாகி லக்னத்தில் ராகு இருந்து 7ஆம் இடத்திலிருந்து பார்த்த சனி தசையில் அவர் ஆக்சிடென்ட்டில் உயிரிழந்தார் தீபாவளி அன்னைக்கு. இந்த தீபாவளி அன்னைக்கு அந்த ஜாதகத்தை இன்னும் கேட்குறதுக்கு எனக்கு மனசு வரல, ரொம்ப க்ளோஸானவங்க அப்படின்றதுனால. சரி, இந்த அமைப்புகளில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? லக்னத்தை பார்த்தாலும் சனி போட்டு தள்ளிடுவார் ஆளை. லக்னத்தை சனி பார்க்கக்கூடாது, லக்னத்தில் சனி இருக்கக்கூடாது. இதுதாங்க ப்ரூஃப் பண்ணுறோம்ல இந்த தன்மையில். அதற்கு அடுத்த நிலையாக, இரண்டாவது நிலையாக பார்த்தீங்கன்னா குரு அணி லக்னம்னு சொல்லப்படக்கூடிய தனுசு, மீன லக்னங்களுக்கும் மேஷ, விருச்சக லக்னங்களுக்கும் ஒரு அளவுக்கு தான் அப்படின்ற மாதிரியான பலன்களை பண்ணுவார்.
கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி வந்து நல்லது பண்ணுவாருன்னு சொன்னாலே விதிவிலக்குகளோடு நம்புங்க. சரிங்களா? ஓகே. இப்போ எந்த மாதிரியான அமைப்புகளில் சனி இருக்கும்போது, ஐயா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் எத்தனை காம்பினேஷன் கொண்டுட்டு வந்து வைக்கிறேன்னு பாருங்கள். இதுதான் ஜோதிடமே தவிர உங்களுக்கு இந்த ராசி இந்த லக்னம் அடுத்த வருஷம் வேலை கிடச்சிடும், இந்த ராசி இந்த நாளைக்கு குழந்தை பிறந்துடும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இயல்பாக உங்களுடைய லக்னத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் 12ஆம் இடங்களில் சனி நட்பு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, இயல்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தனித்து யாரோட தொடர்பும் இல்லாமல் தனித்து இருந்தாருன்னா உங்களுக்கு தசையில் நல்ல பலனை பண்ண போகிறாரு. கெட்ட ஆதிபத்தியமாக இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்லைங்கன்ற மாதிரியான பலனை செய்ய போகிறாரு, லக்னத்தினுடைய பலத்துக்கு ஏற்ற மாதிரி. லக்னமே பலவீனமாயிருச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு சிம்ம லக்னம், ஓகேங்களா? சிம்ம லக்னமாகி லக்னத்தில் ராகு இருக்கிறாரு, சூரியன் நீச்சமாகி சனியோட சேர்ந்து 3ஆம் இடத்துல நட்பு ஸ்தானத்தில் மறந்த சனி என்ன பண்ணுவாருங்க, போட்டு படாத பாடுபடுத்துவார் 12ஆம் இடத்தை பார்த்து. சரிங்களா? அப்போது லக்னாதிபதியும் லக்னமும் பலமாக இருக்கும் பொழுது இந்த சனி நல்ல அமைப்புகளை பண்ணுவார். நட்பு ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல பலனை பண்ணுவார். குருவின் சுக்கிரனின் தொடர்புகளில் இருக்கும்போது நல்ல பலன் தருவார். கேதுவோடு இணைந்திருக்கும் போது நல்ல பலன் தருவார். குருவின் வீடுகளில் சுக்கிரனின் வீடுகளில் இருக்கும் பொழுது நவாம்சத்தில் நல்லது பண்ணுவார். சரி, இதற்கு அடுத்த நிலை எப்போங்க கெடுதல் பண்ணுவார்? நேரடியாக லக்னத்தை தொடர்பு கொள்றாரு. 1, 5, 9ஆம் லக்னம் மட்டும்தாங்க தசைக்கு. இந்த ராசியை கொண்டாந்து சேர்க்காதீங்க. 1, 5, 9ஆம் இந்த திரிகோண ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 1, 5, 9ஆம் இடங்கள்ல சனி இருக்கும் பொழுது அந்த பாவகங்களை கெடுத்து தான் பலன் சனி தசையில் நடக்கும். 5ஆம் இடத்துல இருந்தால் குழந்தைய கெடுப்பார், ஆண் வாரிசை கெடுப்பார். 9ஆம் இடத்துல இருந்தால் அப்பாவை சின்ன வயசுலேயே கெடுத்திருப்பாரு. இதெல்லாம் பாருங்க, உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க, அப்படியே ஆச்சரியப்பட்டு போவீங்க. சரி, எங்கெங்க இருக்கலாம்? 4, 7, 10ஆம் இடத்துல இருக்கலாம். இதுவும் விதியோடு. 7ஆம் இடத்துல ஒரு திக்பலமாக வருவார். கேதுவோடு இருக்கலாம்னு சொல்லிட்டோம். கேதுவோடு இருக்கும்போது சனி தசை பரவாயில்லன்னு இருக்கும், லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி. குருவின் சுக்கிரனின் பௌர்ணமி சந்திரனின் தொடர்பில் இருக்குது. லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்கிறாங்க. நீங்கள் சனி சம்மந்தப்படக்கூடிய இரும்பு, மெட்டல்ஸு, கெமிக்கல்ஸு, நிலத்துக்கு அடியில் இருக்கிறது மைனிங், கோரல் மாதிரியான விஷயங்கள், ஷிப்பிங், கிப்பிங், வெளிநாடு, டீசல், பெட்ரோல், இரும்பு ஃபேக்ட்ரி மாதிரியான துறையில் பட்டையை கலப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய 100 பேர் ஜாதகத்தை எடுத்துவாங்க. 100 ஜாதகத்திலும் என்னால் இந்த சனியோட சுபத்துவத்தை நிரூபிக்க முடியும். நட்சத்திரக்கால், முக்கால், 3 கால் அதெல்லாம் இல்லை, சுபத்துவ அமைப்புகளில் உங்களால் நிரூபித்து பார்த்துட முடியும். அந்த தன்மை அந்த அளவுக்கு உண்மையாகவும் துல்லியமாகவும் இருக்குங்க. எடுத்த உடனே அப்படி சொல்லிடுற அளவுக்கு இருக்குது. சரிங்களா? அப்போது உங்களுடைய லக்னத்துக்கு சனி யார்? ஓகேங்களா? அதே லக்னம், ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுங்க. சனி 5ஆம் அதிபதிங்க, லக்னத்துக்கு 5ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று இருக்கிறாரு. குழந்தையை தடுப்பார், கெடுப்பார் சனி தசையில். ஓகேங்களா? ஆண் வாரிசாக இருந்தாக்கா குழந்தையும் கொடுத்து கூட ஒரு கத்தியும் கொடுத்துருவாரு. சனி தசை முழுக்க சண்டையாக இருக்கும் அப்பாக்கும் பிள்ளைக்கும். இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுங்கள், ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்கள். இல்லைங்க, நல்ல மாதிரி இருக்கார். சரி, இதே அப்படியே சிம்ம லக்னத்துக்கு ஆகாத சனி உச்சமாக இருக்கிறாரு, 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. ஓகேங்களா? 1வது. 2வது, லக்னாதிபதி உச்சமாக இருக்காரு. பார்வை அமைப்புகளில் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுங்க, ஒரு 15 டிகிரி தள்ளி போட்டுங்க 2 பேரும். அப்போது ஒருத்தர் சூரியனுக்கும் சனிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு வந்துடும். வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாரு. லக்னத்தை தனுசுலிருந்து குரு பார்க்குறாரு. இந்த சனி தசை மிக பெரிய உயரிய நிலையை உங்களுக்கு கொடுக்கும். இதுக்கு சுபத்துவ அமைப்புகளே நீங்கள் போடலைங்களே, வேணாங்க, கூட ஒரு கேதுவை மட்டும் போட்டுக்கோங்க. ஆனால் கேதுவை கொஞ்சம் இணைச்சி போடுங்க. சூப்பர். உச்சனுடைய வீட்டில், உச்ச சுக்கிரனுடைய வீட்டிலேயே அவருக்கு போதுமான சுபத்துவம். 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. உங்களோட எதிரிகளை காலி பண்ணிக்கிட்டு சனியோட துறைகளில் அட்டகாசமாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க சனி தசையில். ஏன்னா லக்னாதிபதி உச்சம், லக்னத்தை குரு பார்க்குறாரு, லக்னாதிபதியை குரு பார்க்குறாரு. இதுவே போதும். இதுவே ஒரு அளவுக்கு அப்படியே இந்த வைகாசி விசாகம் மாதிரிலாம் பிறந்திருந்தீங்க. நீர், குடிக்கக்கூடாத நீர், லிக்கர், பியர், இது கெமிக்கல்ஸு, பெட்ரோலியம், இது மாதிரியான துறைகளில் பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த துறையில் பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க உங்கள் சார்ந்து யாராவது இருக்கிறாங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இதில் கூட தலைமைத்துவமாக சிஇஓ கியோன்னு வருவாங்க, லக்னம் லக்னாதிபதியோட பலத்து காரணமாக. சரிங்களா? ஒரே ஒரு சனி தசையை கேட்டீங்க, எவ்வளோ விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். எந்த விதமான நோட்ஸும் எடுத்துக்காமல், முன்னுக்கு புக்கெலாம் வச்சுக்காமல் சொல்கிறேன், நோட்டீஸ் பண்ணிக்கங்க. பெரிய அளவுக்கு சனி தசை நடக்கிறவங்களுக்கு இதாக இருக்கும். சனியினுடைய கடுமையான பாபத்துவ அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்ற தன்மையை கேளுங்க. ஆனால் இயல்பாக என்ன, உடல் அங்கஹீனத்தை கொடுத்து படுத்த படுக்கையாக்குவார். இது லக்னத்துக்கு உட்பட்ட மாதிரி. நீங்கள் கேள்வியாக கேட்டால் அடுத்த அமைப்புகளில் பார்க்கலாம். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.